தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ நிறைய பேர் சில விஷயங்களை கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன அப்படின்னா, நமக்கு வரப்போகின்ற நீட் எக்ஸாம் 2025, இதுக்கு வந்து நீட் எக்ஸாம் மே மாதம் நமக்கு வரும். இந்த மே மாதத்தில் நமக்கு சிபிடி அந்த மெத்தடில் வந்து எக்ஸாம் நடக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் நிறைய மாணவர்களுக்கு இருக்குது. நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க கமெண்ட் செக்ஷன்லையும். சில மாணவர்கள் நேர்லையும் கேட்டிருக்காங்க, பேரண்ட்டுமே கேட்டிருக்காங்க. ஸோ அதற்குரிய விளக்கம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த சிபிடி அந்த மோட் சிபிடி அப்படின்னா என்னன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்றது என்னைக்கு நமக்கு எந்த எக்ஸாம்ல நடந்துட்டு இருக்குன்னா, ஜேடபிள்இ ஜேஇஇ மெயின் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸாமுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஷிஃப்ட் பேசிஸ்ல இந்த எக்ஸாம் ஆனது நடக்கும். குறிப்பிட்ட நாட்களுக்கு நடக்கும். இது வந்து ஒரே நாள்ல வந்து நீட் எக்ஸாம் மாதிரி முடியிற எக்ஸாம் அது கிடையாது. அப்ப ஜேஇஇ மெயின்ல வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் நடக்கும். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் அதில் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்களோ சேம் மெத்தட் வந்து நமக்கு நீட்லையும் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒரு அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் பேப்பரில் இப்போ வந்திருக்கு. ஸோ அதனால தான் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. அந்த டவுட்டை நம்ம கிளியர் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்றது எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னா, ஜேஇல இன்னைக்கு எப்படி நடந்துட்டு இருக்கோ அந்த மாதிரி தான் நடக்கும். இதற்கு நமக்கு தேவையானது என்ன, எல்லாத்துக்கும் கம்ப்யூட்டர் அப்படின்றது தேவைப்படும். அதே நேரத்தில் எக்ஸாம் சென்டர் வந்து நிறைய சென்டர் தேவைப்படும். இன்டர்நெட் ஃபெசிலிட்டி அப்படின்றது ரொம்ப நல்லாவே இருக்கணும். இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் அவங்க சைடில், அதாவது மேனேஜ்மெண்ட் சைடில் இருந்தாலுமே, நம்ம மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வரைக்குமே நீட்டோட ஹிஸ்ட்ரியில் எதுவுமே நமக்கு வந்து பென் அண்ட் பேப்பர் மெத்தட் தான் நம்ம எழுதியிருப்போம். இந்த பென் அண்ட் பேப்பர் மெத்தடில் தான் இருக்கிற கோச்சிங் சென்டர்லையுமே வந்து நமக்கு ப்ராக்டிஸ் அப்படின்றது கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மெத்தடில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இப்ப சடனா வந்து இந்த வருடம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமா மாறுது அப்படின்னா, ஸோ லேகிங் ஆஃப் பிராக்டிஸ் அப்படின்றது நிறைய மாணவர்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ற மெத்தட்ல எக்ஸாம் இருக்குமா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லிட்டாரு. ஸோ யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து அவரு சொன்னதுனால, ஏன்னா இந்த மாரி ப்ராசஸ் இருக்கு, பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாரி தான் நியூஸ் பேப்பர்லயும் குடுத்துருக்காங்க. ஆனா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படின்றது என்டிஏ தரப்புலருந்து நமக்கு வரும். அது வந்து வரல. ஸோ இன்னும் வராதனால இதுதான் எக்ஸாம் மோட் அப்படின்னு நம்மளால தெரிவிக்க முடியாது, சொல்லவும் முடியாது. இப்போதைக்கு நீங்க என்ன படிக்கிறீங்களோ, அதாவது பென் அண்ட் பேப்பர் மெத்தட்ல நீங்க படிக்கிறீங்க. உங்க பிராக்டிஸும் அப்படிதான் இருக்கும். நீங்க 3 ஹவர்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதுக்குரிய ஆன்சர் பண்ணி, நீங்க ஷேட் பண்ணிட்டு அந்த ஓஎம்ஆர் ஷீட்ல ஷேட் பண்ணி பண்றீங்க இல்லையா? சேம் பிராக்டிஸ் இப்போதைக்கு நீங்க பண்ணலாம். தவறு கிடையாது. அதிகாரப்பூர்வ அறிவிப்புன்றது நமக்கு எப்படி பார்த்தாலும் உடனே குடுத்தா மட்டும் தான் பிராக்டிஸ் நம்மளால பண்ண முடியும். இவங்க டிலே பண்ணாங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வராது. மேபி அடுத்த வருடம் 2026ல வேணா வரலாம். ஆனா அந்த இனிஷியேட்டிவ் இப்ப எடுத்தா மட்டும் தான் இது பாசிபிளா இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் 2025 இப்ப எழுதப் போற மாணவர்களுக்கு, அதாவது வருகின்ற மே மாதம் எழுதப் போற மாணவர்களுக்கு பெரும்பாலும் பழைய மெத்தட் தான் அப்ளிகபிளா இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் இதுவும் அதிகாரம் இல்ல. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகாரப்பூர்வமா அவங்க சிபிடி தான் அப்படின்னு சொன்னா மட்டும் தான் அது நடக்கும். அதர்வைஸ் அவங்க சொல்லவே இல்லன்னா, பழைய மெத்தட் பென் அண்ட் பேப்பர் மெத்தட்ல தான் அது நடந்துட்டு இருக்கும். சரிங்களா? இதே காரணம் என்ன அப்படின்னா, டிஃபிகல்டீஸ் மேனேஜ்மெண்ட் சைட்ல எக்ஸாம் கண்டக்ட் பண்ற அந்த எக்ஸாம் பாடியோட அவங்களோட சைட்ல இருக்கிற டிஃபிகல்டீஸ் அப்படின்னு பார்க்கும்போது, டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவங்க சென்டர்ஸ நெறைய ஏற்பாடு பண்ணணும். ஒரு 5 நாட்கள், 6 நாட்கள் வரைக்குமே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும். ஷிஃப்ட் பேசிஸ்ல ஏ ஷிஃப்ட், பி ஷிஃப்ட்ன்னு காலையில ஒரு எக்ஸாம், மதியம் ஒரு எக்ஸாம் சொல்லி கண்டக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாரி நெறைய டிஃபிகல்டீஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து இதெல்லாம் அவங்க வந்து சரி பண்ணாங்க அப்படின்னு சொன்னா. ஆனா இத ஈஸியா பண்ணிடலாம். காரணம் என்னன்னா, ஏற்கனவே ஜேஇ நமக்கு அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஜேஇ மெத்தட்ல இத கொண்டு வந்தாங்கன்னா, அதே மெத்தட்ல என்னென்ன சென்டர் இருக்கோ அது ஈஸியா அவங்களால பண்ணிட முடியும். ஆனா நமக்கு மாணவர்கள பொறுத்தவரைக்கும் அந்த பிராக்டிஸ்ன்றது இல்லாம இருக்கும். மாணவர்களுக்கு பாதிப்புகள் பாதிப்புகள் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுல அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு தான். சரிங்களா? இருந்தாலுமே நமக்கு இதுல பிராக்டிகலா என்னென்ன டிஃபிகல்டீஸ் வரும் மாணவர்களுக்குன்னா, அவங்க பிராக்டிஸ் பத்தாது. கம்ப்யூட்டர் பேஸ்டு சிஸ்டத்த உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நான் கரெக்ட்டா அந்த 3 ஹவர்ஸ்ல அந்த எக்ஸாம முடிக்க முடியுமா? ஸோ இதுல ரீட் அவுட் பண்ணி படிச்சு பார்த்து ஒரு ஆன்ஸர நீங்க பண்ணணும். இதற்கு வந்து அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் ஃபெசிலிட்டீஸ் நெறைய இருக்கணும். கம்ப்யூட்டர் நெறைய தேவைப்படும். மாணவர்கள் மிக மிக முக்கியமா வீட்ல அவங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு ஃபெசிலிட்டி இருக்காது. ஆனா இப்ப பென் அண்ட் பேப்பர் மெத்தட்னா ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பர் வச்சு வீட்லயே நீங்க நெறைய பிராக்டிஸ் பண்ணுவீங்க. இது இல்லாம உங்களோட கோச்சிங் சென்டர்ல பிராக்டிஸ் குடுப்பாங்க. ஆனா இப்போதைக்கு கோச்சிங் சென்டர்ல மேபி சிபிடி மெத்தட்ல குடுத்தாலுமே, ஆனா வீட்ல வந்து நம்மளால பிராக்டிஸ் பண்ண முடியாது. இந்த மாரி பிராக்டிகல் டிஃபிகல்டீஸ் அப்படின்னு சொல்றது மாணவர்களுக்கு கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் நீங்க படிச்சாகணும். ஸோ இப்போதைக்கு எந்த வகையும் நீங்க குழப்பிக்காம,
நீங்க படிக்க வேண்டிய விஷயம் பென் அண்ட் பேப்பர் மெத்தட் தான் நீங்க பிராக்டிஸ் பண்றீங்கன்னா, டூ டூ சேம் மெத்தட். ஸோ அதையே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதே மெத்தட பண்ணுங்க. தவறு கிடையாது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படின்றது என்டிஏ தரப்புல நமக்கு என்னைக்கு குடுக்குறாங்களோ, அதுக்கப்புறம் நம்ம வந்து மாத்திக்கலாம். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்ன்றது. ஸோ நீங்க வேணா உங்களுக்கு தெரிந்த ஜேஇ படிக்கிற மாணவர்கள், படித்து முடித்த மாணவர்கள் எழுதியிருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட அப்படின்னா என்ன? எப்படி நடக்கும்? கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும்? அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து டீட்டெயிலா நீங்க கேளுங்க. கேட்டு ஒரு கிளான்ஸ் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்படி இருக்கலாம், இப்படி பண்ணலாம் சொல்றது. அதுக்கப்புறமா அதிகாரப்பூர்வமா நமக்கு அறிவிப்பு வந்ததுன்னு சொன்னா, நம்ம சேனல்லயே நான் குடுப்பேன். ஸோ நியூஸ் பேப்பர்ல வரும், டிவில வரும். நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும். எப்படி அப்படின்றத அதுக்கப்புறம் டீட்டெயிலா நாம உங்களுக்கு சொல்லவும் முடியும். சரிங்களா? இந்த அட்வான்டேஜும், டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்துலயுமே இருக்கும் தான். இப்ப எழுதிட்டு இருக்கிற அந்த பென் அண்ட் பேப்பர் மெத்தட்லயுமே டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, அட்வான்டேஜுமே இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நாம படிக்காமலும் இருக்கக்கூடாது. நம்மளோட வொர்க் அப்படின்றது படிக்கிறது மட்டும் தான். பிராக்டிஸ் பண்றது மட்டும் தான். அத நீங்க கன்டின்யூவா உங்களோட வொர்க்க நீங்க பண்ணிட்டே இருங்க. எக்ஸாம் டைப்ன்றது என்னது நமக்கு அனவுன்ஸ்மென்ட் வந்ததுக்கு அப்புறம் தெரியும். அதுவரைக்கும் நீங்க எதுவுமே குழப்பிக்காம படிக்கிற வேலையில மட்டும் கவனத்த செலுத்துங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.